நீங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுடன் இருக்கிற ஒரே ஒரு நபர் உங்கள் மனைவி என்பதை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கை வசந்தமா மாறும். பாப்பாவா இல்ல ஹஸ்பண்டான்னு சொல்லும் போதே நான் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா, அவ வேற வீட்டுக்கு போயிருவா. ஆனா என்ன பாத்துக்கிறதே ஹஸ்பண்ட் தான், அவனை பாத்துக்கிறதே நான் மட்டும்தான். இப்ப பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், அவரு உங்க கூட தானே இருப்பாரு கடைசி வரையும். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஹஸ்பண்ட் தான். எனக்கு பையனே வந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ போயிருவா. அவனும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவானே வச்சுக்கோங்களேன், நான் அவனை அமுச்சு விட்டுருவேன். நீ என் வீட்டுல இருக்காத, நீ உன் வீட்டுக்கு நீ தனியா இருந்துக்கோப்பா, ஏன் நானே ஹஸ்பண்டும் தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தான். மத்தபடி அவளை கல்யாணம் பண்ணிட்டு என் பிள்ளையோ பையனோ பிறந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க அமுச்சு விட்டுருவோம். நாங்க அப்படியே ஜாலியா அடுத்த ஹனிமூன் கூட. அவங்க பேசுறதுலயே அந்த ஒரு சந்தோஷம் தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டம் தெரியாம ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க.